உங்கள் ஏகேஆர் அக்ரி. இந்த மாதிரி காய்கறி ரேட்டு தாறுமாறாக போனால் சீக்கிரமாக விவசாயத்தை ஏற கட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும். கொஞ்ச நாள் முன்னாடி தர்பூசணியில் அந்த ஊசி போடுறாங்க இந்த ஊசி போடுறாங்கன்னு சொல்லிட்டு தர்பூசணி விவசாயத்தை காலி பண்ணிட்டாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான ஏக்கரேஜ் தர்பூசணி அப்படியே கழனிலேயே மண்ணோட மண்ணாக நாசமாக போச்சு. சரி, அதான் போச்சுன்னு இங்கே வந்து பார்த்தா 1 கிலோ புடலங்காய் 7 ரூபா, 1 கிலோ சொரக்காய் 8 ரூபா 9 ரூபா, ஒரு மூட்டை கத்தரிக்காய் 200 ரூபா, ஒரு மூட்டைக்கு 50 கிலோ. அம்மா கிலோ எவ்வளவு? 4 ரூபா போகுது. அப்படி இருந்தும் விவசாயி வாரந்தோறும் மருந்து பூச்சி மருந்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு விவசாயிட்டே கேட்குறேன், என்னாலே இதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் விவசாயிட்ட கேட்குறேன், என்னன்னா ரேட்டே போகல, நீ பாட்டில் மருந்து அடிச்சுட்டு இருக்கேன்னு கேட்குறேன். எப்போ ரேட்டு போகுது போகலை, அது அப்பாற்பட்டது. தோட்டத்தை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். இதுதான் விவசாயியோட மெண்டாலிட்டி. இப்போ கத்திரிக்காய் ஒரு 50 லிட்டர் தண்ணி அடிக்கிறாங்கன்னா, ஸ்ப்ரே பண்ணுறாங்கன்னா மினிமம் 1000 ரூபா ஆயிரும். பூச்சோ புழுவோ நோயோட தாக்கம் இருந்தால் 1500லேருந்து 1800 ரூபா ஆயிரும். இவ்வளவும் பண்ணிவிட்டு பண்ணால் மட்டும் கத்திரிக்காய் வந்துடுமா என்ன? வராது. 20லேருந்து 25 நாளைக்கு ஒரு வாட்டி களை வெட்டி ஆகணும். 15லேருந்து 20 நாளைக்கு ஒரு வாட்டி உரம் வச்சாகணும். வாரத்தில் 3 டைம் தண்ணி பாய்ச்சாகணும். இவ்வளவும் பண்ணால் மட்டும்தான் கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ புடலங்காயோ சொரக்காயோ பீர்க்கங்காயோ ஏதோ ஒரு காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு வரும். இவ்வளவும் கஷ்டப்பட்டு வந்தால் மார்க்கெட்டில் போனால் அவ்வளோ காசு அள்ளி கொடுக்குறான். அவங்க அங்கே கொடுக்குற காசுக்கு ஒலை ஓட்டின கூலியும் கிடைக்காது, விதை வாங்கின கூலியும் கிடைக்காது, அவங்க தண்ணி பாய்ச்சினாங்கல்ல அந்த கூலியும் கூட கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் அப்படி இருந்தும் விவசாயி வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை பண்ணிட்டு தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா, விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழந்த மாதிரி. அதனால தான் இன்ன வரைக்கும் அது அழியாமல் அப்படியே இருக்குது. இல்லாட்டா எப்போவோ ஏற கட்டிட்டு போயிருப்பாங்க. இந்த இடத்துல ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். விவசாயி விளைய வைக்கிற பொருளை விவசாயியே ஒரு நாள் விலையை தீர்மானிப்பான். விவசாயி அன்று அரசன் ஆவான்.